வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நல்ல காரசாரமான முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரக்குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 முருங்கைக்காய் நம்ம கார்டன்லேருந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்தவுடனே 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுப்போம். கூடவே 5 பல் பூண்டை நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டும் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுப்போம். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். தக்காளி இந்தளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுப்போம். கடமிளகானா காரத்தை குறைச்சி போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மல்லித்தூள் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த குழம்ப ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா வேக விடுவோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய் பாதி அளவு வெந்திருக்கும். இந்த டைம் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி அதை இதில் விட்டுக்கலாம். முருங்கைக்காய் காரக்குழம்புக்கு புளி அதிகமாக விடக்கூடாது. சின்ன நெல்லிக்காய் அளவே சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம் உப்பை நம்ம செக் பண்ணி தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காயை மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் காரக்குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த 5 நிமிஷத்துலேயே இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு புளிப்பும் காரமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த காரக்குழம்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அப்பளம் அல்லது ஒரு பருப்பு துவையல் அல்லது கீரை கடையில் இருந்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.